Good morning, students. So, we need to today in a topic about integrate of the rate equation. Integrated of the rate reaction நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்னென்னா ரேட் சேஞ்ச் எப்படி எதை பேஸ் பண்ணி ரேட் சேஞ்ச் மாறும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஒரு ரியாக்டன்ட் இருக்குன்னா ஏ வில் யூஸ் பி, ஏ வில் யூஸ் ப்ராடக்ட். அப்போ அது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா தட் இஸ் அ கான்சன்ட்ரேட் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ கான்சன்ட்ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொன்னால் இதுதான். அப்போ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன். இப்போ therefore அப்போ என்ன சார் அது சொல்லலாம் அப்படின்னா இந்த ரேட் சேஞ்ச் எதை பேஸ் பண்ணி மாறுது அப்படின்னா ரேட் சேஞ்ச், இந்த ரேட் சேஞ்ச் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா the concentration of the reactant. அப்போ the concentration of the reaction the directly proportional to the concentration of the reactant. ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல ரியாக்டன்ட்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ரியாக்டன்ட். இது எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டன்ட். இப்போ ரியாக்டன்ட் டைரக்ட்லி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அப்போ கான்சன்ட்ரேட் ஆஃப் த ரியாக்டன்ட் என்ன சொல்லுவோம், தட் இஸ் ஏ கான்சன்ட்ரேட் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, அப்போ therefore ரேட் அப்படின்னா என்ன சார் எழுதலாம், ரேட் ஈக்குவல் டு, ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா த சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ சேஞ்ச் அப்படின்னா சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த reactant and change the time. And change the time என்ன சொல்றோம்னா d equal to k. What is the k? K is the proportionality constant நம்ம சொல்லியிருக்கோம். அதே சேம் டைம் proportionality constant rate proportionality constant சொல்லலாம். அப்படி இல்லைனா k equal to rate constant. K equal to rate constant. சரி, ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும் ரேட். அப்போ therefore k equal to concentration of the reactant, k equal to rate equal to k concentration of the reactant. அப்போ இந்த இடத்துல என்னன்னா இதனுடைய பவர்ஸ் மேலே x நம்ம சொல்கிறோம். xனா தட் இஸ் ஏ ஆர்டர். ஸோ x என்ன சொல்கிறோம், தட் இஸ் ஏ ஆர்டர் சொல்கிறோம். எதை ஆர்டர் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆர்டரில் இருக்கா, சீரோ ஆர்டரில் இருக்கா, இல்லை ஆஃப் லைஃப் பீரியடில் இருக்கா, இல்லை செகண்ட் ஆர்டரில் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போது கே இஸ் த கே என்னென்னு தெரியுன்னா ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்படின்னா இதனுடைய எக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் த மோல்ஸ் சொல்லுவோம். தட் இஸ் ஏ ஆர்டர். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்டர் சொல்லுவோம். ஆர்டர் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஆர்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஒரு ஈக்குவேஷன் போட்டோம், ப்ளஸ் சம்மோ வந்து போட்டிருந்தோம். ஆர்டர்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இன்டெகிரேட் ரேட் ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டெகிரேட் ரேட் ஏ வில் யூஸ் பி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரேட் சேஞ்ச் எதை பேஸ் பண்ணியிருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, அப்போது இந்த ரேட் சேஞ்ச் ஈக்குவல் டு, அப்போ ரேட் சேஞ்சுனா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ரியாக்டன்ட் சேஞ்ச் பண்ணி தான் இருக்கும். இது ரியாக்டன்ட் எது பேஸ் பண்ணியிருக்கோம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ ரேட் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்மளுக்கு ரேட்டுக்கான ஃபார்முலா தெரியும். ரேட்டுக்கான ஃபார்முலா என்ன சொன்னால் மைனஸ் சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். டெல் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைட் பை சேஞ்ச் இன் த டைம். அப்போ சேஞ்சுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெல்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அப்போ ரேட் ஈக்குவல் டு therefore ரேட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எக்ஸ். ஓகேவா? ஸோ இதை ஃபார்முலா மென்ஷன் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். தட் இஸ் ரியாக்டன் சொன்னால் ஏ, அதனால் ஏ மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைம் டிபெண்டிங் அப்போ அதை எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா டைமை வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா டிடின்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே சேம் டைம் ரேட் ஈக்குவல் டு கே ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் அப்படின்னா பவர் எக்ஸ் தான் நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஏ அப்படின்றது தட் இஸ் ஏ ரியாக்டண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. கேன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். கே மீன்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ஸோ அப்படி இல்லைனா என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா அப்படி இல்லைனா கே ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஏ பேசிக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம தெரியணும். அப்போ ஒரு ரியாக்ஷனுமே ரேட் ஆஃப் த ரியாக்டன் வில் யூஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ஸோ அந்த இனிஷியல் ரேட் டு ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ இனிஷியல் ரேட் எதை பேஸ் பண்ணிங்கன்னா டைம். ஸோ அந்த கினெட்டிக் அந்த மூமெண்ட் அதை ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறோம்னா ஸோ எவ்வளோ டைமில் டூரேஷன் இருக்குது, தட் இஸ் அ ரேட்.
சரி, அந்த ரேட்டை வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் த பவர்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டெகிரேட் த ரேட் லா த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ். சரியா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரியாக்டன்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேட்டட் ரைஸ்டு பவர். ஸோ எதில் சார் அப்படின்னா ஒரு ரியாக்டன்ட் இருக்குன்னா இந்த ரியாக்டன்ட்டுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பவரில் இருக்குது. ஸோ இப்போ 0 ஆர்டரில் இருக்கா, ஆல்ரெடி சூடோ ஆர்டரில் இருக்கா, ஆஃப் ஐ பீரியடில் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கா, செகண்ட் ஆர்டர் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதே தான் இப்போ இதில் என்ன ஆர்டரில் இருக்க போகுது அப்படின்னு. அப்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா எது சார் இருக்கும் அப்படின்னா அந்த ரியாக்ஷன். ஸோ ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் ரைஸ்டு ஃபர்ஸ்ட் பவர். சரியா, அப்போது இந்த கான்சன்ட்ரேஷன் ரைஸ் எது அப்படின்னா ரியாக்டன்ட்ல வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ரைஸ் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பவர் இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்ன்னு சொன்னோம்ல, இங்கே எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ அதே அந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் ஆர்டர் வந்து 1 இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கிளியரா, புரியுதா? அது ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா இந்த ரேட் டிபெண்ட்ஸ் ஆன். சரியா, ஒரு ரியாக்ஷன் இருக்கு, இதுதான் ரியாக்ஷன் வச்சுக்கேன், கிளியரா பார்த்துக்கோங்க. இதுதான் ரியாக்ஷன் வச்சுக்கேன். இந்த ரியாக்ஷனில் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்சன்ட்ரேட். ஓகே, அப்போது இந்த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரைஸ்டு பவர்ஸ், இதுக்கான ஒரு பவர்ஸ் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி போட்டுருக்கோம். கே ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த பவர் ரைஸ்டு வந்து 1 இருந்தது அப்படின்னா 1 அப்படி இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதான் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆர்டர் கேட்டால் இதுதான் வந்து டெஃபினேஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏ வில் கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படி சொல்லணும். இந்த ரேட் எக்ஸ்பிரஸ், இது எப்படி சார் ரேட் எக்ஸ்பிரஸ் பண்ணால் இதுதான் இதெல்லாம் ரேட் எக்ஸ்பிரஸ். ரேட் எக்ஸ்பிரஸ் கே ஈக்குவல் டு ஏ பவர் 1. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அப்போ ஏ என்ன சார் சொல்லலாம், ஏ சாரி கே என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் கே இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர். கே இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில். ஸோ பவர் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இருக்குது. கே வந்து என்ன சொன்னால் ரேட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் ரேட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் கே என்ன சொல்லியிருக்குன்னா ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லலாம், இல்லை ப்ரொபோஷனலி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரில் கே வந்து என்ன இருக்குன்னா ரேட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது கம்பல்சரி எழுதணும். சென்டம் வரும்போது இந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா 1 மார்க் போயிடும். அப்போ 1 மார்க் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கே இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இந்த ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கிளியரா, ரைட். அப்போ நெக்ஸ்ட் என்ன சார் செய்யணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது எழுதிட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதை இன்டெகிரேட். ஸோ ஃபஸ்ட்டு ரேட் எழுதலாம். ஃபார்முலா ரேட் ஃபார்முலா என்ன, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை சேஞ்ச் த டைம். ஓகே, ஈக்குவல் இதை எழுதிட்டு ஈக்குவல். ஸோ என்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 1 தட் இஸ் ஆர்டர். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா சேஞ்ச் த டைம், சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைடட் பை. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளுக்கு இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தெரியும், கே இது ப்ரொபோஷனலி கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை நம்மளுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னதான் மைனஸ் டி சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் அதை எடுத்துகிட்டு அகைன் இந்த ஏ இங்கே எடுத்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ டிடி டி அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுறோம். இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஏன் அப்படின்னா தட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுனா ஆல்ரெடி கே இருக்குது, கே டிடி. கிளியரா, கே கேடிடின்றதை நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். கிளியரா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணியிருக்கேன். இந்த டிடி நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏ ஃபஸ்ட் ஆர்டர் அப்படி தான் ஃபஸ்ட் ஆர்டர் இந்த பக்கம் ஏ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கிளியர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சைட்லையுமே இதுக்கான லிமிட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. லிமிட் என்ன, டி ஈக்குவல் டு லிமிட் ஃபஸ்ட் நமக்கு தெரியாது, அது என்ன சொல்கிறோம், டி ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். டி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் அதனுடைய லிமிட் வந்து எதுலேருந்து ஆரம்பிச்சு எதில் முடியுதுன்னா டி ஈக்குவல் டு லிமிட் 0ன்னு, டி ஈக்குவல் டு டைம் டீன்னு. அப்போ டி டைமை வந்து நம்ம என்ன சொல்லலாம் 1ன்னு எடுத்துக்கலாம், ஆர் 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டு போத் சைடு நம்ம என்ன பண்ணலாம் இன்டெகிரேஷன் பண்ணு வச்சுக்கேன். இன்டெகிரேட்
ஓகே, இன்டகிரேட் சிம்பிள் என்ன இருக்கு பாரு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் reactant divided by A dash. A dashனா A ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஏக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடலாம் இல்லை அப்படியே கூட விடலாம். A ஃபர்ஸ்ட் ஆர்டர் K இன்டகிரேட் டிடி. அதாவது சார் ரெண்டு லிமிட்டேஷன் சொல்லணுமா சார், ஒரு லிமிட்ஸ் தான் சொல்லியிருக்கீங்க சார். ஒரு லிமிட்ஸ் வந்து இன்டகிரேட் வந்து ரெஸ்பெக்ட்லி நான் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ நாட் ஒன்று ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இந்த இடத்துல வந்து லிமிட் சொல்லும் போது என்ன சொன்னால் 0 டைம் டீக்கு வந்து 1. ஸோ இந்த லிமிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். உங்களுக்கு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, the variation while the concentration varies the initial concentration to final later time அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் கான்சன்ட்ரேஷன் வந்து ஏன்றதை எடுத்திருக்காங்க. ஸோ லிமிட்டில் நம்ம இதை எடுத்துக்கணும். கிளியரா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது லிமிட் எடுத்ததுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது லேன், ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது லேன் இன்டகிரேட் பண்ணி பாருங்கள். ஏ ஓகேவா, ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஓகே இங்கே என்ன இருக்குன்னா கே அப்படியே இருக்குது. இது எடுத்துக்க டி 0 டீக்கு தான் நம்ம 1ன்னு சொன்னோம். ரைட். கிளியராக அந்த ஸ்டெப் கிளியராக புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்டகிரேட் பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து எது சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ரியாக்டன்ட் ஏ பை ஃபஸ்ட் ஆர்டர், நம்மளுக்கு இதுதான் வேணும். அந்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ 1 ஈக்குவல் டு கே டிடி. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு லிமிட், அதாவது டி ஈக்குவல் டு இனிஷியல் வந்து 0வாக இருக்குது. ஸோ அதோட டீயோட வேல்யூ என்னென்னா டி ஈக்குவல் டு டைம் சொல்லிட்டாங்க. டிஎம் டைம்னா ஃபஸ்ட் டைம் இனிஷியல் நம்ம 1ன்னு எடுத்துட்டோம். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஏ, ஸோ எதனா கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஏன்னு எடுத்துருக்கோம், அனதர் ஒன்று வந்து ஏ நாட் A0 அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துருக்கோம், அப்புறம் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நான் போத் சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது லேன் ஏ நாட் பை ஏ நாட் ஏ இன்டகிரேட் பண்ணும்போது டிஏ இருக்குது, அதனால் ஏன்னு எடுத்துக்கிறேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ லேன். ஸோ இன்டகிரேட் பண்ணால் அப்போ கே அப்படியே இருக்குது. ஸோ டிடி இன்டகிரேட் டி. இப்போ நான் லிமிட்டை வந்து உள்ள மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ லிமிட் மல்டிபிள் பண்ணுறது லேன், ஏன்னா இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மைனஸ் லேன் ஏ நாட், ஸோ ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் லேன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இங்கே பாருங்கள் கே அப்படியே இருக்குது, இதனுடைய வேல்யூ டி 1 டிக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண டி 0 டிக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் டி தானே வரும் 0. கிளியரா? ஸோ இது கிளியராக புரியுதா பாருங்கள். ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மைனஸ் லேன் ஏ நாட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ அண்ட் ஏ நாட் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம் பாருங்கள். லேன் மைனஸ் லேன் ஏ ப்ளஸ் லேன் ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு கேடி. கிளியரா? நெக்ஸ்ட் மறுபடியும் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இன்டெகிரேஷன் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஃபஸ்ட்டு என்னென்னா, இது லிமிட் வேல்யூ நம்மளுக்கு டி ஈக்குவல் டு 0ன்றது தெரியணும், டி ஈக்குவல் டு 1ன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். இது தெளிவாக தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது ஸோ இதை என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்றதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ நாட். இப்போ ஏ நாட் ஏ ஓகே, ஏ நாட் ஏன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு கே, லிமிட் டிடி தானே, டி லிமிட் என்ன இருக்குது 0 to டி. கிளியரா? இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் இதோட வேல்யூஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது வேல்யூஸ் என்ன சார் வரும், லிமிட்டோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்போ இந்த இடத்துல மைனஸ் லேன் அப்படின்னு சொல்லி இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் லேன், ஏன்னா இந்த சிம்பிள் இருக்கு. ஸோ அப்போ மைனஸ்
லேன். ஸோ இதை நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அகைன் வந்து மைனஸ் இருக்குது, மைனஸ் லேன் ஏ நாட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு கே டி. ஸோ இது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது, டி இதுக்கு வேல்யூ 0, அது எப்படி போடலாம், டி 0. சரியா, இந்த ஸ்டெப் போட்டுக்குங்க. ரைட், நெக்ஸ்ட் பாரு, மைனஸ் லேன் ஏ. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் லேன் ஏ நாட் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி கேடி, கே இன்ட்டு டி கேடின்றதை நம்ம எழுதலாம். கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் என்ன எப்படி எழுதலைன்னா, இதை ரெண்டுத்துமே லேண்ட் ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைட் பை மைனஸ் இருக்கா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கேடி. கிளியரா? ரைட். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது இப்போது ரெண்டுத்துக்குமே வந்து கான்சன்ட்ரேஷன் போடும்போது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸோ லாகர்தம் போத் சைடை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகர்தம் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன சார், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம். புக்கில் கொடுத்துருக்காங்க பாருமா, ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் வேரியஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன் வேரியஸ் வந்து எதிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியல் டு ஃபைனல் வந்து கண்டுபிடிச்சோம். இந்த லிமிட் தான் உங்களுக்கு முக்கியமானது. ஒன்று வந்து டி ஈக்குவல் 0ன்னு தெரியணும், ஒன்று வந்து டி ஈக்குவல் டு 1ன்றது உனக்கு தெரியணும். ஸோ இது தெரிஞ்சுது அப்படின்னா உனக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், லிமிட் வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். லிமிட் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் சொல்லும்போது ஒன்று வந்து இனிஷியல் வந்து ஏ நாட்டோ, இன்னொன்று லேட்டர் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் அவங்க கொடுத்ததுனால ஏன்றதை எடுத்துருக்கோம். ஏ ஒன்று ஏ நாட் ஐடென்டிஃபைக்காக நம்ம ஏ அண்ட் ஏ நாட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே சேம் டைம் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா டி ஈக்குவல் டு 0ன்றது நம்ம சொன்னோம். டி ஈக்குவல் டு 0 புக்கில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். டி ஈக்குவல் 0னா டைம் ஈக்குவல் டு டைம் அப்படி மென்ஷன் பண்ணிருக்கு. டைம் அண்ட் ஈக்குவல் டு டி. இப்போ டைமை வந்து நம்ம டீன்னு எழுதணும். டீயுடைய வேல்யூ வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ அந்த லிமிட்டில் போடும்போது நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது லேன் ஏ நாட் ஏ. சரியா, இதை தான் வந்து நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். லேன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், ஏ நாட் போட்டிருக்கேன். சரி, ஸோ இந்த இன்டெகிரேட் போடும்போது இதனுடைய ஹோல் ப்ராக்கெட் இங்கே போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸோ இங்கே ஏன் ப்ளஸ் வந்ததுன்னு தெரியும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். சரிங்களா, அதுக்காக தான் நாங்கள் ஹோல் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இது டீயுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டி வரும். டீயுடைய வேல்யூ பார்த்தா 0 வந்துடும். ஸோ டீக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் டி தான் வரப்போகுது. இந்த 0வை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 0 ஆகிடும். கிளியரா? ரைட். இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் இந்த நேச்சுரல் லாகர்தம். இப்போ நேச்சுரல் லாகர்தம் கன்வெர்டட் இன்டு யூஸ்வல் லாகர்தமாக நம்ம யூஸ் பண்ணால் பேஸ் 10ன்றதை யூஸ் பண்ணுவோம். லாக் பேஸ் 10 நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து 10th ஆர் 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பிஹெச் பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச் பார்க்கணும். அந்த பவர் ஆஃப் த ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து சொல்லுவோம். இந்த பவர் ஆஃப் த ஹைட்ரஜன் அயன்ஸ் சொல்லும்போது அந்த பேஸ் மைனஸ் லாக் 10 பேஸ் ஹெச் ப்ளஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ன்னு சொன்னால் மைனஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14ன்றதை நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். அப்போ இந்த இடத்துல லாகத்தை யூஸ் பண்ணுறோன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 2.303 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். 2. ஸோ இங்கே எரேஸ் பண்ணிடலாமா, இந்த இடத்துல இதில் விட்டு எரேஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் எடுத்து போடும்போது 2.303 ஓகேவா. 2.303 லாக் என்ன இருக்கு பாரு, லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அப்போ என்ன சார் இருக்குது அப்படின்னா கேடின்றதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த டி நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா கே மட்டும் தான் தேவை. டி இந்த டைமை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா. அப்போது கே ஈக்குவல் டு கே மட்டும் அப்படியே இந்த பக்கம் வச்சுட்டு 2.303 டிவைட் பை டி லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. கிளியரா? ஸோ இந்த மாதிரி எடுத்துரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம ஆல்ரெடி போட்டுருவோம். ஸோ இது வரலும் உங்களுக்கு கிளியராக புரியுதா பாரு. ஸோ இதுக்கப்புறம் இதை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா போத் சைடு லாகர்தம் எடுக்கிறேன். லாகர்தம் வேல்யூஸ் எடுக்கும்போது என்னென்னா இது 2.303. ஸோ அந்த பேஸ் லாக் பேஸ் 10ன்றது வரும்போது நம்ம 2.303 அதாவது
லேண்ட்லேருந்து நம்ம லாகர்தமாக மாற்றுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே லேண்ட்லேருந்து லாகர்தமாக கன்வெர்ட் பண்ணால் இது இந்த வேல்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் எ பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மல்டிபிள் டேம் வந்துன்னா இந்த 2.303 நம்ம மல்டிபிள் பண்ணணும். லேண்ட்லேருந்து நம்ம லாகர்தமாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டைம் மட்டும் இந்த பக்கம் இருந்தது. ஏன்னா நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். இது என்ன ரேட் கான்ஸ்டன்ட்ல இருக்குது அப்படின்றது. அப்போ கே மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கணும். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் இதை வந்து பண்ணுங்க 3ன்னு வச்சுக்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்க. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 எதை சார் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 இதை எடுத்துக்கங்க. லேண்ட் A0 A ஈக்குவல் டு KTன்றதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்க. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 எது சார் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் நம்பர் 1 இதுவே எடுத்துக்கலாம். ப்ரொபோஷனல் கேன் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், மேத்தமெட்டிக்ஸில் பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்ன? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. சரியா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அப்படின்னு சொன்னால், ஸோ அப்போ y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவோம். y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. இப்போ அந்த y ஈக்குவல் டு mx ப்ளஸ் cன்னு சொல்லும் போது அந்த வேல்யூ எப்படி சார் பண்ணலாம்? இதை இன்டெகிரேட் பண்ணும்போது integrate concentration of so land equation number 2 a na concentration of A0 land L concentration of A equal to KT. இந்த ஈக்குவேஷன் தான் இந்த land equation. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த என்ன எடுத்துக்கிறோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். 2 என்ன இருக்கு பாரு, land ஓகேவா A0. ஸோ இது நம்ம மேலே எடுத்து போனோம் அப்படின்னா மைனஸ் வந்துடும். அதாவது மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். A0 டிவைட் பை ஏ தானே இருக்குது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இதை நான் வந்து நியூமரேட்டரில் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு போகுது என்னன்னா மைனஸ் வரும். கீழே இருக்கிறது மேலே எடுத்து போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ லேண்டுடைய வேல்யூ இது இப்படி எழுதலாம். ஸோ A0 லேண்ட் ஏ அப்படின்னு ஈக்குவல் டு கேடின்றதை நம்ம மென்ஷன் பண்ணி எழுதலாம். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இதை வந்து y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்ற ஃபார்மெட்டில் கொண்டு போகும்போது என்ன அப்படின்னா இந்த மைனஸ் லேண்ட் ஏ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். லேண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எடுத்துகிட்டு போயிடுறேன். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்ன லேண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 ஸோ இருக்கா. அதுக்கப்புறம் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c ஃபார்மெட் தானே எழுதணும். இப்போ மைனஸ் இந்த கேடி இந்த பக்கத்தில் வந்ததுன்னா மைனஸ் கேடி. கிளியராக பாருங்கள். இந்த லேண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் RHS சைடில் எடுத்துகிட்டு போயிடுறேன். அந்த ரேட் கான்ஸ்டன்ட் கேவும் ப்ளஸ் டைம் என்ன பண்ணுறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வரேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கான சிம்பிள் வந்து பாசிட்டிவ் சிம்பிள் வந்து நெகட்டிவாக மாறும், சேஞ்சஸ் ஆகும். கிளியரா? ரைட். அப்போ இதோட ஃபார்மெட் என்ன ஃபார்மெட்டில் சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் y ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ் சி ப்ளஸ் எம்எக்ஸ். நம்ம சொன்னோம் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்ன சொன்னோம், y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த டி ஹெல்த் ஸ்ட்ரெயிட் லைன் இந்த நெகட்டிவ் ஸ்லோப். அப்போது இதனுடைய ஸ்லோப் டைம் என்ன இருக்குது அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பில் வந்து இருக்குது. சரியா? இதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டை கால்குலேட் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரே ஒரு ரியாக்ஷன் ரேட் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏ வில் யூஸ் பி ஏ வில் யூஸ் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய ஆர்டர் என்னவா ஆர்டர் இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட் பவரில் வந்து ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது. அப்போ அங்கே வந்து 1 அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆர்டர், தட் இஸ் ஏ பவர், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லும் போது இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரேட் கே மீன்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட், கே மீன்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ரைட். அப்போ அதை எழுதும் போது என்னென்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் change the concentration of the reactant divided by change the time equal to constant, that is the proportional constant power x ன்னு சொல்லுவோம்ல. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம்ல ரேட்டு சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா மேலே போட்டோம் தட் இஸ் ஏ ஆர்டர் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆர்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் 1ன்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த டைமை வந்து நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ ஆர்டரை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக இருக்கும். இன்றைக்கே இதை பண்ணி பாருங்கள். ஸோ அதுபோல் என்ன பண்ணால் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அடிக்கடி கேட்குற ஒரு 2 மார்க் கொஸ்டின்
ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்கன்னா டீகாம்போசிஷன் ஆஃப் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, டைநைட்ரஜன் பென்டாக்சைடு. ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்சைட்லாம் பார்த்தோம். டைநைட்ரஜன்னா இதான் N2O5 டைநைட்ரஜன் பென்டாக்சைடு. டைநைட்ரஜன் பென்டாக்சைடை வந்து நம்ம டீகாம்போஸ்னா என்னென்னா ப்ராடக்ட் வந்து ரெண்டாக இருக்கும். ஒன்று நைட்ரிக் ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுபோல் ஒரு 2 ஆர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ படிச்சு பாரு, ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபைல் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்யூ சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துருக்காங்க. சைக்ளோப்ரோபேன் டு ப்ரோப்பீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டால் இது எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கேட்டாவே த ரியாக்ஷன் த ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரியாக்டன் த கான்சன்ட்ரேஷன் ரைஸ் டு த பவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். கிளியரா? அப்போ அது பவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் 1 ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்கிறோம். சப்போஸ் பவர் மேலே 2 இருந்தது அப்படின்னா செகண்ட் ஆர்டர்னு சொல்கிறோம். ஸோ சப்போஸ் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது இன்றைக்கே உட்காந்து படித்து பாரு. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. சரி, ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்கோம், அந்த ஈக்குவேஷனை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு லிமிட் சப்மிட் பண்ணியிருக்கோம். லிமிட் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூஸ் வந்துருக்கு. ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்ம ஸ்லோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். y = mx + c ஸ்லோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது அது வேல்யூ வந்து நெகட்டிவ் வந்துருக்கு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் படிச்சுக்கிங்க, புக்லேயே கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் பென்டாக்சைடு மட்டும் தான் நான் சொன்னேன். அதே போல் ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். என்ன டவுட் அப்படின்னா கேளுங்க. பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.